ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, ரெட் சில்லி, கரம் மசாலா, உப்பு. இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். இந்த டிஷ் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது ரொம்ப எம்மி ரெசிபி. இது சப்பாத்திக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நம்ம கட் பண்ணிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நான் ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி ஒரே ஈவனாக சைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி நான் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்காக ஒரு பேன் ஒன்று வச்சிருக்கேன். அதில் வேக வைக்கிற அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த உருளைக்கிழங்கெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ நமக்கு தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இந்த மாதிரி நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது 5 நிமிஷம் ஆயிருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒன்று எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு பீஸ் எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். சூடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உருளைக்கிழங்கெல்லாம் தண்ணியில் எடுத்து வடிச்சு நம்ம ஒரு பிளேட்ல மாற்றி வச்சுக்கலாம். இப்போ தண்ணியிலேருந்து வடிச்சு நான் ஒரு பிளேட்ல மாற்றி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு நம்ம 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். நம்ம சூடாக இருக்கும்போது நம்ம கை வச்சு நம்ம உடைக்க முடியாது. அதனால கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி 1-2 நீங்க இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்க எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் 1-2 இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட நான் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க நம்ம இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நம்ம காரம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ரெட் சில்லி நான் சேர்த்துக்கிறேன்.
இன்னைக்கு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் தான். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். நம்ம இதை ஆயிலே ஃப்ரை பண்ணுறதுனால ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நமக்கு இந்த உருளைக்கிழங்கு தீஞ்சு போயிடும், நமக்கு தீஞ்ச வாடை அடிக்கும். அதனால நீங்கள் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ 50% நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இனி நல்லா கிறிஸ்பியாக வரணும். ஸோ இனி கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம இதை மூடி போட்டு ஃப்ரை பண்ண தேவையில்லை. மூடி போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் இதில் காயில் நமக்கு விழுந்துரும். அதனால நமக்கு மூடி போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம், ஓப்பனில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 70% நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி நம்ம கொஞ்சமாக கிறிஸ்பியாக பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக இருக்கும்போது நமக்கு அந்த உருளைக்கிழங்கோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இனி ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக தீஞ்சிரும். ஸோ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஷ் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், ஃப்ரைட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ. டேக் கேர். பை பாய்.